இந்த ஒரு விஷயம்தான் என் ஹிருதயத்தையே தகிக்கிறது. இந்த விஷயத்தை அப்பா நேரடியா என்கிட்ட சொன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன். கேகை தேசத்திலேருந்து பரதனை வரவழைச்சு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு உடனே காட்டு கிளம்பு. நீ அயோத்தியை விட்டு காட்டுக்கு கிளம்புறியோ அதுக்கப்புறம் தான் ஸ்நானம் பண்ணுவான் சாப்பிடுவோம். இப்படி கை பொய் சொன்ன உடனே கேட்டார் தசரத சக்கரவர்த்தி. தர்மமே லட்சியமா இருக்கிறவன், அர்த்தம் லட்சியம் இல்லை எனக்கு. ரிஷிகள்லாம் மகான்கள்லாம் எந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினாலோ அந்த தர்மத்தை செய்யறதுக்காக வந்திருக்கேன் நான். அலீகம் மானசம் துவேகம், இந்த ஒரு விஷயம்தான் என் ஹிருதயத்தையே தகிக்கிறது. ஹிருதயம் தகதீவமே. என்ன ஒரு விஷயம், நான் ராஜ்யம் கிடையாதுன்னு சொன்னதில்லை. இந்த விஷயத்தை அப்பா நேரடியா என்கிட்ட சொன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன். என்ன ஸ்வயம் என்னாகமாம் ராஜா பரதஸ்யாபிஷே, நான் தருவேனோ மாட்டேனோ, நான் வருத்தப்படுவேனோ நினைச்சுண்டு அப்பா ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்பா சொன்னா என்ன கேட்க மாட்டேனா. அப்பா நேரடியாக பரத பட்டாபிஷேகம்னு சொன்னா நான் வருத்தமாகப்படுவேன். என்ன பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா எவ்வளவு ஒரு ஆனந்தமோ அதை விட ஆனந்தம் கூட பரத பட்டாபிஷேகம். அதனால நீங்கள் கவலைப்படாதீங்கோ, இப்பயே சொல்லி அனுப்பிச்சு கேகை தேசத்துலேருந்து பரதனை வரவழைச்சு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு உடனே காட்டு கிளம்பிரு. பார்த்தாள் கைகை. இன்னும் 15 நாள் இவன் தங்கிவிட்டான்னா என்ன பண்ணுறது? இன்னும் நிறையா ப்ராப்ளங்கள்லாம் வந்துடும், ரகலை வந்துடும். இன்றைக்கே அனுப்பணும். என்னடா பண்ணுறதுன்னா, நீ தங்கி பட்டாபிஷேகம் பண்ணிட்டு போகலாம், எனக்கு சந்தோஷம்தான். எப்படியும் 15 நாள் ஆகும். இங்கேருந்து கேகை தேசம் போயிட்டு பரதன் இங்கே வந்து சேர்ந்து நாள் பார்த்து பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு. அதனால தான் பிள்ளை இருந்து பண்ணிட்டு போ. ஆனால் உங்கள் அப்பா ஒன்று சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைய தினம் நீ அயோத்தியை விட்டு காட்டுக்கு கிளம்புறியோ அதுக்கப்புறம் தான் ஸ்நானம் பண்ணுவாராம் சாப்பிடுவாராம். அது வரையிலும் ஸ்நானம் பண்ண மாட்டாராம், சாப்பிட மாட்டார். யாவத்வம் நவனம் யாதா புராதஸ்மாதபி த்வரன் பிதா தாவன்னமே ராமாம் ஸ்நாஸ்யதே போக்ஷ்யதே பிவா. இப்படியே இருக்கும்பொழுதே போய் சொல்கிறான். இந்த நேரம் ராஜா தசரதனுக்கு மூர்ச்சை இருந்த நேரம், சுவாதீனமாக இருந்த நேரம். இப்படி கைகை பொய் சொன்ன உடனே கேட்டார் தசரத சக்கரவர்த்தி. திக்கஷ்ட அடிப்பாபின்னார். எனக்கு கஷ்டமாச்சு, கஷ்டம்னார். அடிப்பாபி, நான் இருக்கும்பொழுதே நான் சொல்லாததெல்லாம் நான் சொன்னேன்னு சொல்லி என் பிள்ளையை விரட்டி விடுறியே. திக்கஷ்டமிதி நிஸ்வஸ்ய, பெருமூச்சு விட்டாரா. அடி பாபின்னாரா, கஷ்டம்னார், மயங்கி விழுந்துட்டார். பார்த்தார் சுவாமி. கதவ்யதா, சுவாமிக்கு மனசில் ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு தாபம். அப்பாவும் சொல்லியிருப்பாரோ, நம்மளை காட்டுக்கு போகணும் அப்பா சொல்லியிருப்பாரோன்னு உள்ளுக்குள்ள, வெளியில் சொல்லிவிட்டார் தோ கிளம்பிவிட்டேன்னு, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று இருந்தது ஆந்தரிகமாக. இப்போ இது அப்பாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு கிளியர் ஆகிட்டார் அவர். சுவாமி, இது எல்லாம் கைகையோட வேலை, அப்பாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கதவ்யதா, ஒரு சின்ன தாபம் இருந்து பாருங்க அப்பாட்ட, அதுவும் நீங்கி அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறார். கைகை இவா எல்லாம் இவ வேலைன்னு தெரிஞ்சுண்டு, அம்மா நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு வந்திருக்கேன்? நாகமர்த்தபரோ, நான் அர்த்தபரன் இல்லை. அர்த்தபரன்னா பணங்காசு இதே சிந்தனையில் இருக்கா பாருங்க, அவள்லாம் அர்த்தபராள். நான் அர்த்தபரன் இல்லை. நான் யார்? நான் தர்மபரன். தர்மமே லட்சியமாக இருக்கிறவன், அர்த்தம் லட்சியம் இல்லை எனக்கு. நாகமர்த்தபரா, நான் பணத்தாசை பிடிச்சவன் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, நீ பணத்தாசை பிடிச்சவன் அர்த்தம். ஒன்ன மாதிரி நான் பணத்தாசை பிடிச்சவன் இல்லை. பின்ன எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்னா, லோகமாவஸ்து முத்சகே வித்திமா ரிஷி. ரிஷிகள்லாம் மகான்கள்லாம் எந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினாலோ அந்த தர்மத்தை செய்யறதுக்காக வந்திருக்கேன் நான். எப்போ இப்படி வரன் வாங்கியிருக்கேளோ இனிமே இங்கே இருக்க மாட்டேன், கிளம்பிட்டே இருக்கேன். இந்த க்ஷணமே கிளம்புறேன், இன்னிக்கே கிளம்புறேன் அயோத்தியை விட்டு. அதுக்கு முன்னாடி
இந்த அயோத்தியில் 2 காரியம் பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் அனுமதி தரணும். என்ன காரியம்னா எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தணும். எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தணும், சீத்தையை கூட அழிச்சுன்னு போடணும். யாவன் மாதரமா பிரிச்சே சீதாஞ்சானுநயாம்யஹம் ததோத்யைவ கமிஷ்யாமி தண்டகானாம் மஹத்வனம். இதோ கிளம்பி அத்யைவ கமிஷ்யாமி, இன்றைக்கே கிளம்பிவிட்டேன். இப்படி சொல்லிவிட்டு தசரதனுக்கு நமஸ்காரம் பண்ணார் சுவாமி. கைகைக்கு நமஸ்காரம் பண்ணார். கிளம்புறாரோன்னு இப்போ இப்படி தசரதனுக்கு பரதேசியாக காட்டுக்கு அனுப்புகிற தசரதனுக்கு இப்படி கபடமாக வரவாங்கின அம்மாவுக்கு 2 பேருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அம்மாவை பார்த்து சொல்கிறார், அம்மா நான் கிளம்பிவிட்டேன் காட்டுக்கு, நீங்கள் பரதன் வந்தவுடனே நான் சொன்னதாக 2 காரியம் பண்ண சொல்லணும். இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறது யார் கண்ணிலையும் கண்ணீர் வராதபடிக்கு எல்லாரையும் அப்பா மாதிரி ரட்சிக்கணும். பரதா பாலயேத்ராஜ்யம், எந்த காலத்தில் சிசுரூஷ பண்ணுறதுக்கு புள்ள வேணும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறதோ அப்பேற்பட்ட காலத்தில் எங்கள் அப்பாவை விட்டுவிட்டு நான் காட்டுக்கு போகிறேன். அதனால் நான் என்னால் பண்ண முடியாத பித்ரு சிசுரூஷையை பரதனை பண்ண சொல்லணும். இது நான் சொன்ன தர்மம் இல்லை, இது சகிதர்ம சனாதனா, வேதோக்தமான தர்மம். சனாதனம்னா வேதம்னு அர்த்தம். வேதத்தை பிடிக்காததுனால தான் சனாதனத்தை வேற இருப்போங்கிறான் அர்த்தம். அவனுக்கு சனாதனம்னா என்னன்னே தெரியல, அதான் சுவாரஸ்யம். அதில் அது சனாதனம்னா என்னன்னே தெரியல அவனுக்கு. சகிதர்ம சனாதனா, வேதோக்தமான ஒரு தர்மம் அது. அதனால நீங்கள் பரதனை பரிபாலனம் பண்ண சொல்லி அப்பாவுக்கு சிச்சுரூட பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு பிரருரோத மகார் சராமஸ்ய வஜஸ்ருத்வா துஷம் பிரிஷம் துக்கஹிருத துக்கஹத பிதா. ராமரோட வார்த்தை காதில் விழுந்துடுத்து. ஹோன்னு கதறினாராம், ரொம்ப துக்கப்பட்டாராம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.